கேரளாவில் நடிகர் முகேஷ் உள்ளிட்டோரை கைது செய்ய எர்ணாகுளம் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இதனிடையே பாலியல் புகார் தொடர்பாக நடிகர் நிவின் பாலி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிவின் பாலி இதனை சட்டப்படி எதிர்கொள்வேன் என அறிவித்துள்ளார். செய்தியாளர்கள் பிரசாத், சிவசபாபதி வழங்கிய தகவல்கள் இவை. ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து கேரள திரையுலகில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள பாலியல் புகார்கள் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கேரள நடிகர்கள் பற்றி வெளிவந்த பேட்டிகளின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு 20 FIRகள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் புகார் தொடர்பாக மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் நிவின் பாலி மீது எர்ணாகுளம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 6 பிரதிகளை கொண்ட வழக்கில் 6வது பிரதியாக நிவின் பாலி சேர்க்கப்பட்டுள்ளார். கேரள சூப்பர் ஸ்டார் தன்னை தனியாக அவரது அறைக்கு அடைத்ததாக மலையாள மூத்த நடிகர் திலகின் மகள் சோனியா திலகன் பேட்டி அளித்திருந்த நிலையில் இதுகுறித்தும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளனர். இதனிடையே மலையாள நடிகர் பாபுராஜ் திரைப்படத்தில் வாய்ப்பு தருவதாக கூறி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை ஒருவர் DIGக்கு அனுப்பிய புகாரின் அடிப்படையில் நடிகர் பாபுராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு மோகன்லால் மற்றும் மம்முட்டி தெரிவித்த கருத்துக்கள் ஏமாற்றம் அளிப்பதாக நடிகை பத்மபிரியா அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஹேமா கமிட்டி அறிக்கையில் வெளிவந்துள்ள தகவல்கள் வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ள நடிகை நிவேதா தாமஸ் பெண்களுக்கு பணியிடத்தில் பாதுகாப்பு அவசியம் என தெரிவித்துள்ளார். இதேபோல் மற்ற திரைத்துறைகளிலும் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நடிகை ரீமா கலிங்கல் இளம் பெண்களுக்கு போதை விருந்து நடத்தியதாக பாடகி சுசித்ரா குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மான நஷ்ட ஈடு கேட்டு சுசித்ராவுக்கு நோட்டீஸ் அனுப்ப ரீமா கலிங்கல் முடிவு செய்துள்ளார். நடிகர்கள் முகேஷ், மணியம்பிள்ளை ராஜு, காங்கிரஸ் நிர்வாகி சந்திரசேகர் ஆகிய 3 பேரின் முன்ஜாமீன் மனு மீது நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்துள்ள எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதுவரை அவர்களை கைது செய்யக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.